வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்கள், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் இருக்க நம்ம நிறையா 130 கிலோ முறல் கொடுத்தோம். அதில் கொஞ்சம் தலை நம்ம வந்துக்கிட்டு அவங்க தலை சுத்தமாக வேணாம்னு சொன்னாங்க. நம்ம அவங்களுக்கு பாதி தலைக்கு மேலே வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் தலையை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். வீடியோவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி. பாருங்கள், முதல்ல அந்த தலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏதோ கொக்கு மாதிரி இருக்கா, கொக்கு வாய் மாதிரி. கொக்கி வச்சேன் கொக்கு பிடிக்க, அந்த மாதிரி பாருங்கள். அப்படியே முதல்ல வாய் மாதிரி இருக்குது, முதல்ல பல்லு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இதை நம்ம இப்போ சுட போகிறோம். இப்போ கடலில் போய் இதை அலசிடுவோம். வாங்க, நான் போய் அலசிடுறேன். மூக்கூர் கடலை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தூரம் கரை இருக்கும், அங்கிட்டு பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே டக்குன்னு எட்டாமல் போயிடும். அதனால் மூக்கூர் கடல்லாம் குளிக்க வந்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி தெர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு எட்டும். அப்படி பச்சை கலர் போனால் எட்டாது. இப்போ நான் நினைஞ்சிருவேனே சொல்கிறக்காண்டி அவ்வளோ தூரம் போகாமல் இருக்கேன். இப்போ அங்கே போனால் ட்ரெஸ்ஸு கீஸு எல்லாம் நினைஞ்சிரும். வீடியோ பண்ணால் கசகசன்னு இருக்கும் கடல் தண்ணினால். நல்லா அலசிக்கிடுவோம். நம்மளே மூக்கு குத்திரும் போல், அலசும் போது மேலே குத்திரும் போல் அப்படி இருக்குது. இந்த மாதிரி முறையெல்லாம் கடலில் பாயும் போது ஆட்களையெல்லாம் சாகடிச்சிருக்குது. ஆட்களை சாகடிச்சிருக்கு, போட்ட ஓட்டையாக்கியிருக்கு. ஏன்னா இதோடைய மூக்கு அவ்வளவு கூர்மையாக இருக்கும். அது பாயும் போது அதை அப்படியே தண்ணியிலேருந்து இறச்சி விழும்போது இருந்து போகிற அம்பு மாதிரி போகும் இந்த முரல். அப்படியே ஒரு நல்ல இடத்துக்கு அப்படியே உட்காந்தாச்சு. இல்லை என்ன கம்பியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேறு ஏதோ பண்ண போகிறாரு. கம்பி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது விவேக் சொன்ன மாதிரி இந்த கம்பி இவ்வளோ வீக்காக இல்லை, நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான்னு தெரியல. ஒன்று கொடுத்தாச்சு. வாயை பொழந்தினா தானே உனக்கு இது கிடைக்கும். வாயை போல. என்ன பல்லுட குத்து வாங்கிறது. பல்லு சரியான கூர்மையாக இருக்கவனே. தெரியல, இந்த கிங்காங் படத்தில் முதலைக்கு முதல்ல தானே முதலைக்கு வாயை பழக்கம்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. முடிச்சு விட்டுட்டு பாருங்க. அப்படியே சும்மா கம்பியில் தலையப்பெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து இதை சுட வேண்டியதுதான். நம்ம எரிக்கிறக்காண்டி பனை மட்டும் எடுத்துக்கிடுவோம். சுடுறதுக்கு முன்னாடி அடுப்பில் விரவை ஏற்றிக்கிறோம். அடுப்பு முரட்டை அடுப்பாக இருக்கடா. ஆமாம், இதான் இப்போ இந்தியாவிலே நம்பர் 1 அடுப்பு, பெரிய அடுப்பு தான். இப்போ அதானே போதும் 3 விரவை வச்சுக்கிறோம். இந்த அடுப்பில் எரிக்க போகிறது, சுட போகிறது மீனை மட்டும் கிடையாது. நிறைய பேருடைய லவ்வர்ஸுகள் பதுங்குற காதலையும் தான் சுடுறோம். நிறைய பேர் எப்படி மெரினாவில் வண்டிக்குள்ளே பதுங்குறாங்களோ, இதுக்குள்ளே நிறைய பேர் பதுங்கிடுறாங்க. இது மெரினாவில் அங்கே புதர்னா இங்கே இதான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதுவும் ஸ்கூல் பிள்ளைலாம் கூப்பிட்டு வர்றாங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் காதலுக்கு எதிரி கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டு வரும்போது நாங்கள் உண்மையிலேயே மூக்கூர் வந்தாங்கன்னா பிடிச்சி மிரட்டி விட்டு அனுப்பி விட்ருவோம். சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டு வராதுன்னு சொல்லி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த இது இருக்குது. 15 வயசு 16 வயசு பிள்ளைலாம் கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம இந்த மட்டையை இப்போ இங்கே அடுப்பில் விரவ வச்சாச்சு, இங்கே மட்டை வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்துருக்கிற மண்டையை கொழுவிடுறோம். இதுக்குள்ளே கொழுவியாச்சு. கொழுவி வச்சு நல்லா ஒரு பின்னலை போட்டுற வேண்டியதான். எவ்வளோ தான் மீனை விதவிதமாக மசாலா போட்டு நமக்கு சமைச்சு சாப்பிட்டு பழக்கம் இருந்தாலும் அந்த சுட்டு சாப்பிட்ற மாதிரி வரவே செய்ய மாட்டேங்குது. நானும் எத்தனையோ மீன் பார்த்துட்டேன். நம்ம சுட்டு சாப்பிட்டா தான் அந்த மீன் சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்குது. நல்லா அப்படி தொங்கப்பட்டாச்சா. இப்போ என்ன ஒன்று வேறு இன்னும் ஒன்றதில்லைன்னு ஃபஸ்ட்டு இல்லை மீன் மீன் மீனை மீன் இன்னும் கிட்ட இல்லை.
இங்கிட்டு போதும் தீ எங்கே தான் போகும், காற்று எங்கே அப்படி அப்படி அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். தீப்பெட்டி எங்கடா? சைடில் இருக்கு. இப்போ இந்த பெரிய அடுப்பை பற்ற வைக்கணும். நான் போய் பெரிய அடுப்பை பற்ற வச்சுட்டு வரேன். ஒரு தீப்பெட்டி போதுமா? ஒரு தீப்பெட்டி போதுமா? தெரியலையேடா, நமக்கு வேறு பற்ற வச்சு பழக்கம் இல்லை. ஒரு தீப்பெட்டி போதுமான்னு கேட்கேன். ஃபஸ்ட்டு மேலே கொளுத்துவேன். ஃபஸ்ட்டு மேலே கொளுத்தணுமா? அப்போ தான் தீ மேலேருந்து கீழே போகும். கீழே கொளுத்தினா தீ மேலே வர்றதுக்கு நிறைய தீக்கு வேஸ்ட் ஆகிடும். மேலே உள்ள உலை ஃபஸ்ட் கொளுத்து. பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டா? இருந்தால் போதும். இந்த மாதிரி இங்கே கீழே வச்சு பிடிக்க வர. தீ வீடு விட்டு லாக் அறியுதா? இங்கிட்டு விடா, இங்கிட்டு விடா, நீங்கிட்டு வெளியே 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 அப்படிடா. இங்கே உள்ள மூஞ்சி வேகுது, உள்ளக்கே கிடக்கு வேகாதா? அது என்னது, ஓம குண்டத்துக்கு நெருப்புக்குள்ளே இருந்து வெடிக்காத பாம்பு. என்னடா பாம்பு இந்த மாதிரி? மக்களே பாருங்க, அப்படியே அந்த மட்டையெல்லாம் எரிஞ்சு அப்படியே சாம்பலாக ஆகிட்டு அப்படியே மீன் கருகிருச்சு. ஏன்னா அப்படியே இந்த அளவுக்கு கை வைக்க முடியலடா, அடி கொதிக்குதுடா. நிற்கும்டா. சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே நம்ம எடுத்துருவோம். மீன் எடுத்து அப்படியே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சிம்பாலே சிம்பல்ல ஜிம்பா, சிம்பல்ல ஜிம்பா. அப்படி தூக்கிட்டு வந்து இங்கே சாப்பிடுவோமா? அப்பா ஏசே மாதாவே, மணக்குதுடா இல்லைண்ணே, செம்ம மனமியா. நம்ம முன்னாடி சுட்டு சாப்பிடுவோம் கிடக்காருங்க. அப்படியே இந்த ரால் வலிக்கு போயிட்டு வந்து சுட்டு சாப்பிடுவோம். அப்படியே பனை வலையில் சுட்டு சாப்பிடுவோமா? அந்த ஒரு ஃபீல் வருது. அது ஸ்கூல் படிக்கும்போது அப்படியே ரால் வலிக்கு போயிருப்பாங்க. அப்படியே அந்த செக்கல் ஒரு 6 மணிக்கு வலையை விட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு அப்படியே பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு வந்தால் இருட்டு, நேரத்தில் குளிர்ற நேரத்தில் அந்நேரத்தில் போட்டு சுட்டு சாப்பிட்டோம்னா அந்த காராவையெல்லாம் கழிச்சிடுவோம். காரா கும்முலா தான் செம்மையாக இருக்கும்டா. சூப்பராக இருக்குங்க. பாருங்க, நீங்கள் கேட்பீங்க எப்படிடா உப்பு மசாலா எதுவுமே போடாமல் எப்படிடா அப்படி திங்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. சமைக்கிற பொருளுக்கு மட்டும்தான் உப்பு மசாலா எல்லாம் போடணும். சுட்டு சாப்பிட்ற எந்த பொருளுக்கும் போட தேவையில்லை. காரணம் ஏன்னு சொல்லையா, அதில் இயல்பாகவே அதில் உப்பு சத்து எல்லாமே இருக்கும். அதுவும் கடல் மீனுக்கு சொல்லவே தேவையில்லை. இதே நம்ம ஏதோ தண்ணி ஊற்றி குழம்பு வைக்கிறோம் அப்போனா சப்படின்னு இருக்கும். இந்த முள் பச்சையாக இருக்கு. இந்த முள் வந்துக்கிட்டு அப்படியே பச்சை கலரில் இருக்கும் பாரு. வா செம்ம டேஸ்டியா. இந்த தலையை வேணான்னு சொல்லி அவங்க கீழே போடுறாங்களே, கீழே போட்டிருந்தா இவ்வளோ வேஸ்ட்டாக போயிருக்கும்ல. எங்கே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க, ஏங்க அந்த தலையை வேஸ்ட்டு பண்ணுறீங்க? அதுலேயும் நம்ம பரவாயில்லாமல் தலையை கொடுத்தாச்சு. அவெல்லாம் கம்பல் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் தலையை வச்சு குழம்பாது வைங்க, வச்சு சாப்பிட்டாது பாருங்க அப்படின்னு. அதுக்கு மேலே பெட்டியில் இடம் இல்லை. சரி, அதுக்காண்டி ஒரு வீணாக ஒரு பெட்டி போட்டு அது ஒரு செலவு எக்ஸ்ட்ரா ஏறுமே சொல்லிட்டு தலையை எடுத்து வச்சோம். பாருங்க, தலைக்குள்ளே இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல உள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாய் உழவுது டேஸ்ட்டில். டீ கொஞ்சம் சாப்பிடும்போது கொட்டுற தான் இருக்கும். ஆனால் ருசியாக வேறு லெவல் பண்ணு. இந்த பாருங்க மக்களே, உலக வரலாற்றில் மொத்த மீன்லையும் அதிக டேஸ்ட் இருக்கிற பகுதி இந்த பகுதி தான். சென்னி பகுதின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த பகுதி இருக்கா, அதே மாதிரி மீன்களுக்கு இந்த பகுதி இருக்கும்.
அதில் இந்த இப்படி ஒரு கறி இருக்கும். நான் சொன்னேன்னு நீங்கள் தலையை வாங்கி அந்த கறியை சாப்பிட்டு பாருங்கள். மற்ற பகுதியை விட எல்லாத்த விட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பகுதி. இந்த பாருங்கள் எவ்வளோ கறி எடுத்து சாப்பிட்டுருக்க பார்த்தீங்களா. அதனால் எப்போவுமே தலைப்பகுதியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நம்ம இப்போ தான் இறாலுக்கெல்லாம் சொன்னோம். நிறைய பேர் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் எங்களுக்கு இது தெரியாமல் போயிடுச்சு, நல்ல தகவல் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் நம்ம கடையில் இறால் வந்தாலே மண்டையும் சேர்த்து வாங்குறாங்க. பா செம்ம டேஸ்டியா. இடமும் பயங்கரமான இடம்ல லொக்கேஷனு. அப்படியே நண்பன் சாப்பிட்றதையும் காமிச்சிருவோம். நான் ஒரு தலையை சாப்பிட்டேன். சாப்பிட்டியாப்ல? மக்களே பாருங்க, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நண்பன் எல்லாத்தையும் சாப்பிட்டு இங்கே பாருங்க வெறும் எச்சி முள் மட்டும் தான் கிடக்கு. முண்டமாக எடுக்கான் பாருங்க. முடிஞ்சுதான் இருக்கு. மனுஷன் மாதிரி தெரியாதா நீ பார்க்க சாப்பிட்றது. சரி மக்களே, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.